அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா உன்னை குப்பையாக்கிடுவான். போ உள்ள. நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி வந்துள்ளார். அவர்கள் அன்புடன் வரவேற்போம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அழுகாத ராசா, அழுகாத. இத்தனை நாள் இல்லை இல்லைன்னு சொன்ன மனுஷன் இப்போதான் வாய்த்து வந்து சொல்றாரு. அது விரும்பி இருந்துச்சு, நான் விரும்பி போனேன். என்ன மாட்டோம் இது? அப்படி கையில் வழி உணர்த்தோட விரும்பி போனா ஏற்றுக்கு வராது. குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. இன்னது எச்சுக்கல ஃபேமிலியா? அக்காவை பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, உறுதியா. முக்கத்தா அம்மா தங்கச்சி கிடக்கும் உங்க பேச்சு எல்லாம். உங்களுக்கு சீமா நல்லா தெரியுமா? தெரியும். கேட்டுங்க, இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். எனக்கு இப்ப கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. ஒரே வார்த்தை அந்த ஆள் மட்டும் தங்கன்னு கூப்பிட்டுருந்தான்னு சொல்லுவேன். இப்போ கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? புரிஞ்சிக்க மாட்டானே. இவ்வளவு அன்பு உலகத்துல யாராவது காட்டுவாங்களா? அறிவு கேட்டவன். ரெண்டாவது கல்யாணம், மூணாவது கல்யாணம் பண்றது ஏன்? அவன் இல்ல வரமாட்டான். மனசுலயே வஞ்சம் வச்சு என்ன கழுத்தறுத்துட்டான். என்ன சண்டை போட்டுக்கிறோமோ, என்ன அடிச்சுக்கிறோமோ, என்ன பண்ணிக்கிறோமோ, என்ன கருத்து வேறுபாடோ, என்ன ஒத்து போகாதோ, நான் என்ன அனுபவிச்சனோ. இவனை கொன்னிடலாமா சார்? இதே இந்த 3ஆம் பிறையில கமலஹாசன் வந்து மாட்டிக்கிட்டார்ல சார், அவரு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு இல்லையா, அதுதான் நானு. யாரோ பைத்தியம் பண்ணிருக்குமா? கிளம்பி போனதுன்றதுதான் சீமான். இல்ல நேத்து கூட அவரு பாலியல் தொழிலாளின்னு சொல்லும் போது வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சாப்பிட்டாரு இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. திருமணத்துக்கு முன்பே உங்களுக்கு தாம்பத்தியம் ஏற்பட்டுச்சு. எத்தனை முறை? நிறைய. ஈழத்துல போர் நடக்குது, இவர் நம்ம கூட நெருக்கமா இருக்கிறாரு. இவர் உண்மையாவே அந்த உணர்வோட இருந்தா நம்ம கூட இருக்க மாட்டாரு. சந்தேகம் வரலையா உங்களுக்கு? நான் ஏமாந்து போயிட்டேன். கருப்பே குசும்புக்காரன். உங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு இல்ல? எனக்கு தெரியும். இயக்குனர் அமீர் சார் அவங்க அம்மாவும் சீமான் அவங்க அம்மாவும் வந்து நடத்தி வச்சிருக்காங்க. இந்த எகத்தாளமெல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத. பல்லெல்லாம் ஏகிட்டு பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. ஆமாங்க. ஆமா, வாழ்ந்தேன், கூடுதான் இருந்தேன், படுத்தேன், எல்லாம் ரைட்டு. நீ சொன்ன மாதிரி விபச்சாரி மாதிரியே தெரிய மாதிரி இல்ல. பொண்டாட்டியா இருந்த நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, மோதிர மாட்டேன், எல்லாம் பண்ணேன். அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, சீமானுடைய முதல் மனைவி நீங்க தான். ரெண்டாவது மணி தான் கையில் வழி. இல்ல இல்ல இல்ல, இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்சா? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா உட்காந்து மண் சோறு திங்கிறது. இவர் ஜெயிலுக்கு நானு அங்க கையில் வழி போறேன். இவர் ஜெயிலுக்கு போனாருன்னு தந்தூரி சிக்கன் தான். என்னம்மா தொடப்ப கட்டியால அந்த ஆளை பெருக்கு. ஒரே குப்பையா கிடக்கு மனசு. தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னல, தங்கச்சி விட்டு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சீமான பாக்கணுமா? இஸ் டூ பவர்ஃபுல். அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது. பலமா எதை பண்ணா அவங்க சந்தோஷமா மாட்டாங்க சார். எனக்கு அதுதான் சார் வேதனை. நான் ஏமாந்தது கூட எடுத்துக்குவேன். இவங்கெல்லாம் ஏமாந்தது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எங்கள் அம்மா இன்னும் ஒன்றுமே தெரியாமல் போயிட்டாங்க. இவங்க ரொம்ப பாவம். எங்களுக்கு ஏமாறணும்னு எங்களோட தலையெழுத்து சார். அங்கே இல்லை, எங்களுக்கா வந்துட்டு ரொம்ப நன்றி. இப்போ சீமான் மாமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல. நான் உங்ககிட்ட 1000 சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. எல்லாருக்கும் தெரியும் 14 வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் நான் சொன்னேன், என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒன்னும் உங்க கள்ளக்காதலி கிடையாது. நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டியதில்ல. பின்னாடி வந்தவங்களுக்கே இவ்வளவு பொசிட்டிவ்னஸ் இருக்குன்னா 2008ல இருந்து நீங்க தான் என் உயிரின் வாழ்ந்துட்டு இருக்கிற. எனக்கு எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் இருக்கும், அது ஒன்னும் தப்பு கிடையாது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது தப்பே கிடையாது. எதுக்கு எனக்கு இந்த தண்டனை?
எதுக்கு இந்த தண்டனை எனக்கு? என்னால அவங்கள பிரிஞ்சு வாழ முடியல. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. இந்த கோர்ட்டு கேஸ், இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை. இந்த வீடியோ வந்து மீடியா வந்து தயவு செஞ்சு என் கணவரான சீமான் அவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். இப்ப கூட ரொம்ப நொந்து போயிருக்கேன். தினம் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அப்படியே செவிடா இருக்கிறீங்களே. யாரை தாண்டிக்கிறீங்க மாமா? யாரை தாண்டிக்கிறீங்க? இல்ல இப்படி பண்ணா நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்குவீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, பண்ண மாட்டேன். மதரசால போன வருஷம் வந்தீங்கல்ல, சமாதானமா போயிடலாம் தானே வந்தீங்க. நானும் உங்களுக்கு எல்லாம் சமாதானமா பண்ணேன் தானே, அன்பா இருந்தேன் தானே, எல்லாம் பண்ணேன் தானே. மதரசால பண்ண தப்புக்கு நான் பெங்களூர்ல பரவாயில்லையா? நான் லூசுதான். தமிழ்நாடு மீடியா, நீங்க என்னோட உயிர். நீங்க தான் எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. போலீஸ் கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்க தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்ன என்னோட கணவரான சீமான் கிட்ட சேர்த்து வைங்க. எனக்கு முடியல. தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன், தானா ஸ்டார்ட் ஆயிடும். சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு என் கணவர் வேணும், அவரோட அன்பு வேணும். எதுக்காக இந்த தண்டனை? அவரை பிரிஞ்சு நான் வாழ வேண்டிய சாபம் எனக்கு என்னத்துக்கு? சொல்றா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். என்னோட உயிர் உங்க கையில எல்லா கையிலும் தான் இருக்குது. இவங்கெல்லாம் யாரு? இதுக்கு முன்ன நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. வந்துட்டாயா. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமியை விபச்சாரி என கொச்சையாக விமர்சித்தது குறித்து சமூக ஆர்வலர் வீரலட்சுமி கருத்து தெரிவித்துள்ளார். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? ஒரு பெண்ணை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து தன்னுடைய அக்காவை வந்து மருத்துவ ரீதியா அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அக்காவால மன ரீதியாவும் அவங்க வந்து மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து நீ வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எந்த அடிப்படையில அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க? அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. பெரியாரு இந்த மாதிரிலாம் வந்து அந்த விஷயத்தை பேசவே முடியாது. அந்த விஷயத்தை அடிப்படை ஆதாரமே இல்லாம தந்தை பெரியார் அவர்கள் பேச ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. நீ கருப்பு துணி போட்டு பெரியாரிஸ்ட்னு சொல்லி தான் அந்த அக்கா கழுத்துல நீ தாலியே கட்டல. நீ பெரியாரிஸ்ட், நீ கிறிஸ்துவர்னு சொல்லி தான் அந்த அக்கா வந்து நீங்க வந்து மறு மாலை மத்த தான் மாத்திக்கிறீங்க, திருமணம் மட்டும் பண்ணிக்கிறீங்க, மாங்கல்யம் கட்டல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு வந்து அவன் மன ரீதியா பாதிப்படைவான்னு தெரிஞ்சு அந்த வார்த்தையை நீங்க சொல்றப்ப அவங்க எவ்வளவு கூணி குடி எவ்வளவு அவங்க அழுத்து ஒரு வீடியோ போட்டாங்க. அவ சொல்றது நியாயம் தானே? அப்ப தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி அப்படியே வந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆதாரபூர்வமா நீங்க காமிச்சிருக்கணும்ல. நீங்க அவங்க பாலியல் தொழிலாளியே சொல்றீங்க, ஓகே, அதுக்கான ஆதாரம் சொல்லு, அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி. அவங்க யார்கிட்ட போனாங்கன்னு காமி. நீ அதை காமிக்க மாட்டற? அப்படி பார்த்தா நீ தான் ஆண் விபச்சாரி. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. வாயில வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா நீ தான் பெண்கள் வந்து விபச்சாரிங்க கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து விபச்சாரம் செய்யணும், அந்த அக்கா விபச்சாரம் செய்யணும், அக்காவை வச்சுட்டு எப்படியும் வாழ்ந்துருக்கலாம். அவங்கள சொல்றாங்கல்ல, நான் பாலியல் தொழிலாளியே நான் வாழ்ந்தேன்னா இன்னைக்கு அக்காவுடைய மருத்துவ கூட எதுவுமே இல்லாம நான் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கேன் தேவையான்னு கேட்கறாங்க. அவங்க பாலியல் தொழிலாளி கிடையாது, நீ தான் ஆண் விபச்சாரி. நீ பேசுற பேச்சு ஒன்னு ஆண் விபச்சாரி மாதிரி தான் இருக்குது. டேய், பண்ற சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்ல வர குழந்தை மாதிரியே எப்படிரா சிரிக்கிற? பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாலேயே வந்து ஊழலை ஒழிக்க போறேன், நான் தான் ஊழலுக்கு வந்து எதிரான கட்சின்னு அவங்க வந்து தன்னை வந்து ஒரு யோகேஸ்வரன் மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க கருப்பு பணத்துல வாங்கின பத்திரங்க இது. நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா. அப்ப வேணாம். பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல எந்த ஒரு தொழிலும் கிடையாது. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவங்க குறுகிய காலத்துல பாஜக கட்சியில அந்த பொருளாளர் என்ற பதவி வாங்கின 3 வருஷத்துல மட்டும் 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின சொத்து பத்திரம் வெவ்வேறு தேதியில வெவ்வேறு கிராமங்கள்ல இவங்க வாங்கின சொத்து பத்திரத்தை 6 முறை இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல வந்து எங்களோட தமிழர் முன்னேற்ற படை சார்பா நாங்க புகார் மனு கொடுத்திருக்கிறோம்.
அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவரா ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிஜேபியில இருந்து பொருளாதார பதிவு வாங்குறாங்க. உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. நான் என்ன கேக்குறேன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேள்வியை தொடர்ந்து நான் முன்வச்சுட்டு இருக்கேன். நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருந்தா, நீங்க நேர்மையா IPS படிச்சு அரசு அதிகாரியா நீங்க செயல்பட்டது உண்மை அப்படின்னா, நான் தொடர்ந்து இந்த வீரலட்சுமி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சவாலா விட்டு இருக்கேன். இந்த 3000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க பேர்லயும், அவங்க கணவர் ஜெயச்சந்திரன் பேர்லயும், அவங்களுடைய மகள் பேர்லயும், அவங்களுடைய மகள் சிந்துஜா பேர்லயும், மாலினி ஜெயச்சந்திரனுடைய நெருங்கிய உறவினரான MG பாஸ்கர் இவங்க 6 பேர் பெயர்ல வந்து 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின சொத்துக்களை வந்து நான் வந்து நாட்டு மக்களுக்கும் IT அலுவலகத்துல பத்திரத்தோட புகார் மனுவா நான் கொடுத்துருக்கேன். இனிமே சாவகாசம் ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியது. அண்ணாமலை அவர்கள்கிட்ட நீங்க என்கிட்ட வந்து விவாதிக்க தயாரா நான் கேட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் வீரலட்சுமி கேட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்களோ இல்ல பாஜகல இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு பதிலும் சொல்லல. விடவே மாட்டேன். மறந்துடுவான் நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேன போட்டேன். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா நீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, பாஜக மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் பணம் வந்து அவங்களுடைய பணம் கிடையாது. இந்த பணம் யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பினாமி பணத்தை, கருப்பு பணத்தை மாலினி பெயர்ல வாங்கி கொடுத்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 40 ரூபாய் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இது என்னுடைய குற்றச்சாட்டு. சமாளிப்போம். இந்த குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து எங்க முன்னோர்கள் எல்லாருமே வந்து ஏற்கனவே சொல்லி எங்களுக்கு வளர்த்துருக்காங்க. அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய குலதெய்வம் எப்பவுமே வடக்கு பார்த்து நிற்கும். ஏன் வடக்கு பார்த்து நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிலையை செதுக்கிறப்பவே எங்க முன்னோர்கள் வடக்க பார்த்து தான் செதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழர்களை அச்சுறுத்துறதுக்கும் தமிழ் மக்களை வந்து கொண்டு குவிக்கிறதுக்கும் அள்ளி சாப்பிடறதுக்கும் வடக்குல இருந்து தான் வருவாங்க அப்படின்னு. அதே போலதான் இன்னைக்கு வடக்குல இருந்து தான் இன்னைக்கு தமிழர்களை அச்சுறுத்துறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா ஊருக்கு சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். இன்னைக்கு ஐடியும் ஈடின்றது வந்து ஒன்றிய அரசுடைய ஒரு துணை அமைப்பா இருக்குது. அவங்களுடைய அமைப்பை, அதாவது நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து மக்களுடைய பணத்தை யார் வந்து இல்லீகலா வச்சிருக்காங்க அந்த பொருளாதாரத்தை வாங்கி மக்களுக்கு நாட்டு உரிமை ஆக்கி கொடுக்கறதா இவங்களுடைய வேலை. ஆனா இந்த ஐடியும் ஈடியும் இவங்க வந்து ஒரு ரவுடிசம் மூலியம் இவங்களுக்கு வந்து எந்தெந்த வேண்டாத பத்த கட்சிகளுக்கு வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை வந்து திட்டமிட்டு ரைட் அனுப்புறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, தொடர்ந்து 6 முறை புகார் கொடுத்துருக்கேன். உங்க கட்சியில ஊழலை ஒழிக்கிறேன்றீங்க. உங்க கட்சிக்குள்ளேயே மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து சொத்துக்களை வாங்கி பூச்சி வச்சிருக்காங்க. ஏன் இவங்களுடைய வீட்டுக்கு ஏன் ரைட் அனுப்பாம இருக்கிறீங்க? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்கோ. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்ன டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க? கையை முறுக்குற நீ. இன்னைக்கு நாங்க வந்து தலைமை இயக்குனர் அவர்கள் சிவகுமார் வந்து இன்னைக்கு பேசினாங்க. நான் தொடர்ந்து 6 முறை நான் புகார் கொடுக்குறப்ப யாரும் தமிழ் தெரியாதவங்க தான் அதிகாரியா இருந்தாங்க IT ஆஃபீஸ்ல. ஆனா இன்னைக்கு நான் வந்து ஹெட்குவார்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நான் வந்து டைரக்டா சந்திக்கிறப்ப அவங்க ஏன் தமிழ் பேசுறாரு. அவர் எங்களுக்கு சொன்ன தகவல் என்னன்னா, நாங்க கொடுக்குற புகார்களுக்கு வந்து ஒரு ID கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுடைய புகார் அனைத்துமே வந்து அந்தந்த டூரிஸ்ட் அனுப்பியிருக்கோம். உடனடியா நீங்க கொடுக்குற இந்த புகார் வந்து உடனடியா கரெக்டா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம், ரைடுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து சூட்கேஸ்ல இப்ப நான் எப்படி வெளிப்படையா ஒரு ஆவணங்களை வச்சிருக்கேன். இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்ல. ஊடகத்தின் பார்வைக்கு, நாட்டு மக்கள் பார்வைக்கு நான் வச்சிருக்கேன். இப்ப கூட நீங்க எல்லாமே ஓபன் பண்ணி பாருங்க, எல்லாம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இவங்களுடைய சொத்து டீட்டெயில் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க. ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஆளுநர் மாளிகையில ஆளுநருடைய பெட்ரூம் எடுத்து வச்சாரு. அந்த சூட்கேஸ்ல வந்து ஆவணங்கள் இருக்குன்னு தெரியுமா, செங்கல் இருக்குன்னு தெரியுமா? அது மக்கள் பார்வைக்கு ஓபனா கொடுக்க வேண்டியதுதானே. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன்? அது வந்து நான் ஓபனா வச்சிருக்கோம் இல்லையா, எங்ககிட்ட எதுவும் கிடையாது. ஏன்னா ஐடியா எங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா MLA அமைச்சர்கள் எல்லாம் வந்து ரைடு விட்டு எல்லாம் அச்சுறுத்துறாங்க. இந்த வீரலட்சுமி கிட்ட ரைடு விடுங்க. ஏன்னா எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எங்க முன்னோர்கள், என் தாத்தா அண்ணா அறிஞர் அண்ணா அவர்களும் என்னுடைய தாத்தா தந்தை பெரியாரும் தாத்தா கக்கனும் காமராஜரும் ஜீவாவும் எங்களை வந்து விதைச்சிட்டு போன விதை தான் நானு. சதாம் ஹுசேன் இல்லங்க, சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா. அதனாலதான் இன்னைக்கு வந்து வடக்குல இருந்து வருவான் உங்களை அச்சுறுத்துறதுக்கு. அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கை துறவர வாழ்க்கையா இருக்கணும். எந்த ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்காம, பண ஆசை இல்லாம நீங்க துறவி போல இருந்தாதான் நீ இறங்கி அவங்க திருப்பி அடிக்க முடியுன்றதுக்காக தான் எங்களை விதைச்சிட்டு போன விதை தான் இந்த வீரலட்சுமி.
ரொம்ப கோவமா இருக்கே நீ. அதனால இன்னைக்கு ஐடி எல்லா அமைச்சர் வீட்லயும் எல்லா எம்பிஸ் வீட்லயும் வந்து இன்னைக்கு ரைடு விடுறாங்க. லட்சுமி வீட்ல ரைடு விடுறாங்கல்ல, ஏன் விட முடியாது? ஏன்னா எங்க அப்பா வடிவேல ஒரு காமெடியில கேட்பாங்க, பாக்கெட்ல கை விட்டு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த புகாருக்கும் நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த நடவடிக்கை என்ன? இப்ப 7வது முறையா பாஜகவுடைய கட்சி மீது அந்த பொறுப்பாளர் மீது புகார் கொடுத்திருக்கேன். நேர்மையான அரசியல்வாதியா இருந்த அண்ணாமலை, நேர்மையான ஐபிஎஸ் படிச்சு அரசு அதிகாரியா பணி புரிஞ்ச அண்ணாமலை வந்து துறை ரீதியா கட்சி ரீதியா வந்து நீங்க வந்து மாநில நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீங்க இருக்கணும். அதை செய்யல. அப்ப இதுக்கு எல்லாமே முழுக்க காரணம் அண்ணாமலை தான். கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். நான் இப்ப 7வது முறையா கொடுத்திருக்கிறேன். 8வது முறையாவது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 1000 கோடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கலெக்ட் பண்ணி ஆவணங்களோட எடுத்து வந்து வச்சிருக்கோம். நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவுடைய இந்த மாநில நிர்வாகத்தினுடைய இந்த கருப்பு பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களுடைய பத்திரங்களை லாரியில ஏற்றி பாஜகவுடைய தலைமை அலுவலக கமல் ஆலயத்தில் கூட்டுமை கொட்டி அந்த வாசலே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு இருக்கு. என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒரு பொண்ணு அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நேற்று சென்னை காரப்பாக்கத்தில் பாஜக சார்பில் கையெழுத்து வாங்கும் நிகழ்வானது நடைபெற்றது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய பாஜகவினர் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் புகாரின் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. புகாரின் அடிப்படையில் பாஜகவை சேர்ந்த 5 பேரை கைது செய்து கண்ணகி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. கோயம்பேடு பகுதியில் உள்ள காரப்பாக்கம் பகுதியில் பாஜகவினர் சார்பாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நிகழ்ச்சிக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. தெரியாது உங்களுக்கு நம்மளை பத்தி. இந்த நிகழ்ச்சியானது அந்த பகுதியை சேர்ந்த சுந்தரம் என்பவர் தலைமையில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜகவினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பெரும்பாலும் யாரும் ஆர்வம் காட்டாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றனர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியானது காரப்பாக்கம் அரசு பள்ளியை அடுத்து உள்ள ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து பள்ளி மாணவர்கள் வெளியே வந்து கொண்டிருந்த பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை கையெழுத்து போடும்படி பாஜகவினர் வற்புறுத்தி அவர்களை அழைத்து சென்றனர். எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி ஏங்க உங்களுக்காவது அறிவு வேணா? ஒரு சில பேர் வராத காரணத்தால் அதிக மாணவர்கள் அதற்கு முன்முனைப்பு எதையும் காட்டாத காரணத்தால் அவர்களுக்கு பிஸ்கெட் போன்ற பொருட்களை வழங்கியும் அழைத்து பார்த்தனர். அப்போதும் அந்த மாணவர்கள் வராமல் அந்த இடத்தில் இருந்து கடந்து சென்றனர். இதனை அடுத்து அவர்களை வலுக்கட்டாயமாக அவர் சொல்லும் வழியை மறித்து அந்த இடத்தில் இருந்து அழைத்து சென்று கையெழுத்து பலகையில் அவர்களை கையெழுத்து செய்தனர். நீங்க இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.